ஆயிடுச்சு. இப்ப எத்தனை வருஷமா அந்த கரண்ட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் இதுங்களாயா இது கரண்ட் வேலை பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 30 வருஷமா பாக்குறேங்க. இப்ப ஒரு எத்தனை வருஷம் முன்னாடி இந்த கரண்ட் ஷாக் அடிச்சு உங்களுக்கு விபத்து நடந்தது? 95ங்க. 95னா இப்ப கிட்டத்தட்ட 30 வருஷம் முன்னாடி செஞ்சு உங்க உடம்புல வந்து அந்த அந்த உணர்வு சக்தி கம்மி ஆயிடுச்சு. வீக் ஆயிடுச்சு உடம்பு. அதான் வீக் ஆயிடுச்சு. ஆமா வீக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சித்த சக்தி உணவு, உயிர் செல் உணவு தொடர்ந்து நீங்க காலை மாலை மதியம் இரவு சாப்பிடுறீங்களா? 2 வேளை சாப்பிடுங்க. காலையிலயும் இரவும். காலையில சித்த சக்தி தேநீர், நைட் வந்து உயிர் சத்து மாவு. சொல்லுங்க அப்ப சொல்லுங்க அந்த விஷயம். இது ரெண்டு நான் தவறாம சாப்பிடுறேன் நானு. அந்த ஐயா கூட அந்த ஹோமியோபதி எல்லாம் அப்படியே உடனே காலி ஆயிடுச்சு. அதெல்லாம் இது வந்து தொடர்ந்து டெய்லி காலையில இரவும் காலையும் இரவு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. இது சாப்பிட்ட பலன் வந்து எனக்கு வந்து இந்த உடம்போட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குது. இந்த ஷாக் அடிக்கிறதுல என்னால இப்ப பென்ட்ரைவர் நேத்து எனக்கு உடம்பு வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, தொட்ட நேத்து ஷாக் அடிச்சது. நேத்து உடம்பு வீக் ஆயிடவே நேத்து. அதுக்கப்புறம் திருப்பி 2வது வாரத்தோட போது இல்ல, அதாவது உடம்பு வீக் ஆயிடுச்சு, திரும்ப ஷாக் அடிக்குது ஜுரம் வந்ததால. அதனால இது என்னோட அனுபவத்துல வந்து நல்ல ஒரு ரிசல்ட். இந்த ஆயுர்வேத துணை உணவு இது நிறைய பேர் உணர மாட்டாங்க. உணராதவங்களுக்கு வந்து தெரியாது. நம்ம உணர்றவங்க தான் இது வித்தியாசம் எல்லாம் தெரியும். ஆமா எது ஒண்ணு நான் உணர்வேன். நான் சாதாரணமா இது என்ன பண்ணுது, இது சாப்பிட்டேன்னா நமக்கு என்ன வித்தியாசம், உடம்புல வித்தியாசம் நான் கவனிப்பேன். நான் யோகா பண்ணாலும் கவனிப்பேன். நான் யோகா பண்ணாலும் அந்த ஒவ்வொரு ஆசனம் செய்யும் போதும் கவனிப்பேன். நான் இந்த ஆசனம் செய்யும்போது உடம்புல எந்த இடத்துல மாற்றம் வருதுன்னு கவனிப்பேன். நான் அந்த மாதிரி பண்ணதால வந்து அந்த மாதிரி இதுவும் ஒண்ணு. இது உடம்புல என்ன பண்ண மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மாற்றம் சொல்லிட்டு கண்ணாடி போடுறது கிடையாது. நான் கண்ணாடி போட்டுட்டு கண்ணாடி போடுறதை விட்டுட்டு நான் இப்போ படிக்கிறேன். ஒரு படிக்கிறதுக்கு இதுவாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரணும். அது தொடர்ந்து சாப்பிடணும் சொன்னா கண்ணோட பார்வையும் திறனும் அதிகமாயிடும். நல்ல வித்தியாசம் தெரியுது. ஆமா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கண்ணாடி போட்டிருந்தேன். நானு கண்ணாடியை விட்டுட்டேன். நான் சுத்தமா விட்டுட்டேன். கண்ணாடி போடுறதை விட்டுட்டேன். இந்த வண்டி உங்க புல்லட் வண்டி வந்து உங்களால இழுக்க முடியும் இருந்தீங்க. ஆமா இழுக்க முடியாம இப்ப இழுக்க முடியுது. இழுக்க முடியல உங்களால? இழுக்க முடியாது. அப்படி கிடையாதுங்க. சைடு பக்கவாட்டுல டயரோட இழுக்கணும். ஸ்டாண்ட் போட்டுலாம் இழுத்துடலாம். வண்டி ஸ்டாண்ட் வண்டி இறக்குறதுக்கு அப்புறம் டயரோட பக்கவாட்டமா இழுக்க முடியாது. ஆமா இப்போ அந்த இது என்னால இழுக்க முடியுது. இப்போ இந்த வண்டிகளை சாதாரண ஸ்ப்ளெண்டர், பேஷன் பிளஸ் அதெல்லாம் இழுத்துலாம். சரசாதான் இழுத்துருவேன். இந்த வண்டி மட்டும் இழுக்க முடியாது. இத மட்டும் இப்ப என்னால இழுக்க முடியுது. இப்போ நான் நகர்த்த முடியுது கொஞ்சம் பக்கவாட்டுல. அந்த நிறைய வித்தியாசங்கள். இந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். நம்ம இது என்ன, இது நான் காசு கொடுத்து வாங்கல, எனக்கு சும்மா கொடுத்தாரு. எனக்கு சென்று வைக்கிறதுக்காக ஒரு 20,000 கொடுத்தா அது எல்லாருக்கும் கொடுக்கணும். கொடுத்தீங்க, ஒரு 10 பேர் கொடுத்தீங்க. பரவாயில்ல.